நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நோட்ஸு, இந்த புக்கு இதெல்லாம் தருவாங்களா? எப்பவுமே இந்த இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்கு லோக்கல் ஆத்தர், ஃபாரின் ஆத்தர், அப்புறம் இந்தியன் ஆத்தர்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஆத்தர், இவங்கெல்லாம் இந்தியா எடுக்க வேணாம்ப்பா, நாங்கள் இருக்கோம் உன்னை ப்ராப்பரான ஒரு பாதையை வழி நடத்தி கூட்டு போகிறதுக்கு. ஆனால் அதுக்கு அது அர்த்தம் அந்த சிலபஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது இந்த புக்கில் கவர் ஆயிருக்கா, அந்த டாப்பிக்கை நம்ம படித்தா போகிறீங்கன்னு ஒன்று இருக்கும். அதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. சயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். என்ன ஒன்றே இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, ஸோ பூரி சாப்பிட்டேன், 8 பூரி சாப்பிட்டேன். 8 பூரி சாப்பிட்டுட்டு ஏன்டா சாப்பிட்டோன்னு ஆரம்பிக்கும் போதே கம்மியாக சாப்பிடணும்னு நினச்சேன். பட் வந்துட்டு 8 பூரி சாப்பிட்டதுனால ஒரே மயக்கமாக இருக்குது. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நோட்ஸு, இந்த புக்கு இதெல்லாம் தருவாங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் ஸ்கூல் வரைக்கும் எப்படி படிச்சிருப்பீங்க, ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை பயாலஜி சம்திங் வாட் எவர் இட் மேபி சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கை மட்டும் படித்தா போதும், அதுலேயே உங்களோட சிலபஸ் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ அதுலேருந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ இன்ஜினியரிங் போனதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட் பேர் வந்து என்னன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நீங்கள் 12th படிச்சிங்களோ அதான் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிக்க போகிறீங்க. பேசிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ஓகே, இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இது 1, 2, 3, M1, M2, M3, M4 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 செமஸ்டருக்கு படிக்க போகிறீங்க. இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துப்போமே, இந்த இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்கு லோக்கல் ஆத்தர், ஃபாரின் ஆத்தர், அப்புறம் இந்தியன் ஆத்தர்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு புக்கோட சைஸ் மட்டும் பெரிய புக்காக இருக்கா, இதோட புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 915 பேஜ், 915 பேஜஸ் இருக்குது இந்த புக்கில் மட்டும். இப்போ நான் இந்த சப்ஜெக்டை படிக்க போகிறேன், இந்த சப்ஜெக்ட் பேர் வந்து ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங். ஓகே, இந்த இது படிக்க போகிறேன்னா அப்போ நான் இது ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? இது எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. ஸோ அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுதான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பிக்குமா? ஓகே, பெரிய பூமர் கதைலாம் இல்லை, இது சிம்பிளான கதை. என்னென்னா, அப்பா கொசு பையன் கொசு, இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன இல்லை, அப்பா கொசு வந்து பையன் கொசு கிட்ட சொல்லியிருக்காரு, தம்பி உலகம் வந்து ரொம்ப ஆபத்தானதுப்பா, நீ பார்த்து போகணும், நீ வெளில போகிறதா ஜாக்கிரதையாக இருக்கும், குறிப்பாக மனுஷங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பையன் வழக்கம் போதும் கேட்காம என்ன பண்ணிட்டான், வெளில போயிட்டு வந்திருக்கான். வெளில போயிட்டு திரும்பி வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான் பத்திரமா. ஓகே, என்ன பண்ணி எல்லாம் மனுஷங்களாம் கெட்டவன்னு சொன்னேன், அங்கே பார்த்தா நான் பறந்து வந்துட்டுருக்கேன், எனக்குலாம் கிளாப் தட்டி வரவேற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு அப்பா கிட்ட கொசு சொல்கிறாரு. ஓகே, அப்பா சிரிச்சிட்டார். ஸோ இது இந்த கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் வந்து எப்படி இந்த உலகத்தை பார்க்க போகிறீங்கிறத வச்சு தான் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், என்னென்னா, டோன்ட் சூஸ் யுவர் பாத்து, இஃப் யூ டோன்ட் சூஸ் யுவர் பாத் அதர்ஸ் வில் டிசைட் யுவர் பாத் அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம்னா, உன்னோட பாதையை நீ தேர்ந்தெடுக்கல அப்படின்னா அடுத்தவங்க உன் பாதையை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் பாதையை நீ தேர்ந்தெடுக்க வேணாம்ப்பா, நாங்கள் இருக்கோம் உன்னை ப்ராப்பரான ஒரு பாதையை வழி நடத்தி கூட்டு போகிறதுக்கு. ஆனால் அதுக்கு அது அர்த்தம் வந்து அதுதான், இது கிடையாது. ஆனால் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இந்த கதை மூலிமா நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து நோட்டு தருவாங்களா இல்லை புக்கு தருவாங்களான்லாம் கேள்வி இருக்குது. நோட்டு புக்கெலாம் தரமாட்டாங்க, கரெக்ட். ஆனால் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் இந்த ஜாயினிங் கிட்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் பேர் போட்டு ஒரு நோட்டு, அந்த கிட்டு தருவாங்கன்னு சொன்னால. ஸோ அதான் இந்தமாரி ஒரு நோட் கொடுப்பாங்க. இந்தமாரி அதாவது எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, ஸோ இந்தமாரி ஃபஸ்ட் ஜாயினிங்கில் வந்துட்டு ஒரு நோட்டு கொடுப்பாங்க, அதில் பேர் மாரி போட்டிருக்கோம். ஓகே, கிளாஸ்மேட்டோடது இருக்கும். அப்புறம் மெயினாக வந்துட்டு கேல்குலேட்டர். ஓகே, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜினியரிங் கேல்குலேட்டருங்கிறது தேவை. இன்ஜினியரிங் கேல்குலேட்டரோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா FX991MS. இதுதான் வந்து இது நான் யூஸ் பண்ணது. ஓகே, இதுதான். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 1200 கிட்ட இருக்கும், 1200 1500 கிட்ட இருக்கும். அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். காலேஜ் பேர் போட்டு ஒரு நோட்லாம் கொடுப்பாங்க, ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த பேனா, அப்புறம் இந்த சின்ன ஃபைலு. ஸோ இந்தமாரி சம் பேசிக் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு புக்ஸ்லாம் தர மாட்டாங்க. இப்போ புக்ஸில் எங்கே எப்படி வாங்குறது? புக்ஸில் நீங்கள் வாங்க வேணாம், புக்ஸ் வாங்கவும் முடியாது. ஏன்னா லோக்கல் ஆத்தர், ஃபாரின் ஆத்தர்னு 3 கேட்டகரி இருக்குது. இதில் ஃபாரின் ஆத்தர்லாம் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்தமாரி ஃபாரின் ஆத்தர் புக் தான் வாங்கி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு காலேஜிலும் லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க.
சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸு, மெக்கானிக்கலு, சிவிலு, இசிஇ, எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸு அதுக்குள்ளே உங்கள் புக்ஸ் இருக்கும். ஓகே, உங்கள் காலேஜில் வந்து ஒரு 500 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 50-60 புக்கு அடுக்கி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸு. இப்போ இந்த ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் புக் இருக்குன்னா அந்த புக்கோட தேவையை பொறுத்து ஒரு 10 புக்கு 15 புக்கு இருக்கும். ஓகே, அதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். யார் முன்னாடி போய் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிறாங்களோ அவங்க திறமை. ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு டைம் பீரியட் இருக்கும், ஒரு 10 நாளோ ஒரு 15 நாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பீரியடுக்குள்ளே இந்த புக்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபைன் வரும். ஸோ இதுதான். ஏன்னா நீங்கள் மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு புக்கு வேணும்ல, அதனால சைக்கிளிங்காக. ப்ளஸ் வந்து சில புக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த லைப்ரரியிலே இருக்கும். அதாவது அந்த புக்கை லைப்ரரியிலே எடுத்து லைப்ரரியிலே படிச்சுட்டு திருப்பி வச்சுருக்கணும். ஸோ அந்தமாரி புக்ஸும் இருக்கும். ஸோ ஓகே, இந்த ஒன்று நோட்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டேன். புக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சென்னை மாரி இடத்துல இருக்கீங்க இல்லை கோயம்புத்தூர் மாரி இடத்துல இருக்கீங்கன்னா அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கும், செகண்ட் ஹேண்ட் ரேட்டில் கிடைக்கும். ஸோ அந்த புக்கும் வாங்கலாம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா. இல்லைனா வந்துட்டு நீங்கள் இந்தமாரியே வாங்கிக்கலாம். சில புக்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட் கோர் புக்ஸாக இருக்கும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த புக்கோட வந்து ஒரு 1500 ருபீஸ் கிட்ட இருக்கும். 1500 இல்லை ஒரு 800 900 எனக்கு ஞாபகம் வரல, விலையும் இதில் போடல சரியா. ஓகே, ஸோ இந்தமாரி ஆத்தரை பொறுத்து விலை அதிகமாகவே இருக்கும். 15,000 ரூபாய்க்குலாம் புக்ஸ் இருக்குது. ஓகே, அது நீங்கள் வந்து க்ரோமில் போய்ட்டு PDF டவுன்லோடுன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, pdfdrive.comனு ஒரு .com இருக்கும். அதில் போனீங்கன்னா இந்தமாரி ஃபாரின் ஆத்தர் புக்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகே, அது நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகே, அது நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒன்று, இப்போ இந்த புக்கை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க, இது இத்தனை நாள் வரைக்கும் 12th வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? இந்த புக்ஸ் எல்லாமே சிலபஸ் இருக்கும், சிலபஸ் கவர் பண்ண புக்ஸ் இருக்கும், அது மட்டும் படித்தா போதும். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் 900 புக்கும் படிக்கணுமா? கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சிலபஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ரேம் பண்ணி வருஷம் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த சிலபஸை எடுத்து அதாவது 5 யூனிட் இருக்கும். 5 யூனிட்டோட டாபிக் என்ன, அதில் என்னென்ன டாபிக்ஸ், சின்ன டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் என்னென்ன கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு நோட்டை போட்டு அந்த நோட்டோட ஃப்ரண்ட் பேஜில் யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷனில் என்னென்ன பாயிண்ட்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த புக்கை சும்மா எடுப்போமே, இது வந்து புக்கில் உள்ள சிலபஸ்ஸு. நான் எப்படி ஒரு படிக்கணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தெரியாது, நான் படித்து காமிக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் போட்டு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகேவா, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த கிலோவாட்டு, அப்புறம் வந்து இந்த ஆம்ஸு, கரண்ட்டு, அப்புறம் வந்து இந்தமாரி யூனிட் கன்வர்ஷன்லாம் இருக்குல்ல, நியூட்டன் சம் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், லாஸ் ஆஃப். இப்போ வந்து எப்படின்னா உங்கள் சிலபஸில் வந்துட்டு இந்தமாரி டாபிக்ஸ்லாம் கவர் ஆகிருக்கும். உங்கள் சிலபஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் கவர் ஆகிருக்கிற டாபிக்ஸை இந்த புக்கில் எங்கே இருக்குதுன்னு தேடணும். ஓகேவா, அது கண்டென்ட்டில் தேடி பார்த்தா கிடைக்கும். அந்த பர்டிகுலர் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு, இந்த புக்கே ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த புக்கில் உள்ள சில பார்ட்ஸ் மட்டும் இருக்கும். அதை நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு நோட்டை போட்டு அதில் வந்து டயக்ராம் இருந்தால் டயக்ராம் அழகாக வரைஞ்சி, ஸோ ஃபார்முலாஸ் இருந்ததுன்னா ஃபார்முலாஸ்லாம் தனியாக ஒரு பக்கம் எழுதி வைக்கணும், யூனிட் வைஸ் ஃபார்முலாஸ் எழுதி வைக்கணும். அதெல்லாம் ரெகுலராக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்கும். பர்டிகுலராக கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த ஃபார்முலா எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்க, அதாவது அடி ஆழத்துக்கு போகணும். ஒன்று. ரெண்டாவது, இது வரைக்கும் மார்க்குன்னு நம்ம ஓடிட்டு இருந்தோம். மார்க் தான் எடுக்கணும் முக்கியம். இங்கேயும் அஃப்கோர்ஸ் மார்க் தான் ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி அதாவது இப்போ இன்ஜினியரிங், இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்கூலில் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க, அது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் இப்போ இன்ஜினியரிங் வந்ததுக்கப்புறமா மேக்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்குள்ளேயும் இருக்கும். இது பேர் தான் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங். இதில் ஃபுல்லாக ப்ராப்ளம் தான் இருக்குது. அந்த ஃபுல்லாக ப்ராப்ளம்க்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அதுதான் இருக்கும் உள்ள. ஓகே, ஸோ அப்போ இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு அப்ளிகேஷன் ஓரியன்டாக இங்கே ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். அந்த கேள்வி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் புட்சல் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ நான் வந்து நிறைய கதை சொல்கிறேனோ, நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா? புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் புரியுது, ஒன்றும் நான் சொல்லலை. ஒரு சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்கன்னா இவ்வளோ பெரிய புக்கையும் ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த புக்கில் டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாப்பிக்கு மட்டும் நமக்கு என்ன அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை வந்து அது ஆஃப்ரிகேட் காலேஜ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி அதை மீன் பண்ணுறேன். ஸோ அந்த சிலபஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது இந்த புக்கில் கவர் ஆயிருக்கா, அந்த டாப்பிக்கை நம்ம படித்தா போதும். ஓகேவா, அதனால் இதை பார்த்தோன்னே அது இவ்வளோ பெரிய புக்கா, இது எங்கே நாங்கள் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஓகேவா, எல்லாராலையும் முடியும்னா நம்மளாலையும் முடியும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, ஆன்சர் எப்படி எழுத போகிறோம். ஒரு இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினோட ஆன்சர் வந்துட்டு ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் அதெல்லாம் சேர்த்து ஒரு 4-5 பேஜுக்கு இருக்கும். இந்த 4-5 பேஜையும் உங்களால் இதில் எழுத முடியாது. ஏன்னா 3 மணி நேரம்
அரை மணி நேரம் வந்து 2 மார்க்குன்னு வச்சுக்கிட்டா கூட அரை மணி நேரம் 2 மார்க்கு, இங்கே 2 மார்க்கு 13 மார்க்கு அண்ட் 16 மார்க்கு தான் இருக்கும். ஓகே, அதான் வந்து இதுதான் ரேஷியோ. இப்போ 13ல் வந்து 5 மார்க்கு, 16 மார்க்கில் 1, 16 மார்க் 1 எப்படி கொஷின் இருக்கணும் அப்படின்னா 5 யூனிட்டை சேர்த்த மாதிரியோ இல்லை 5 யூனிட்டில் ஏதாவது ஒரு யூனிட்டில் அப்ளிகேஷன் ஓரியன்டாக அந்த கொஷின் இருக்கும், அப்ளை பண்ணுற மாதிரி. அதாவது நீங்கள் இந்த ரெஃப்ரிஜரேஷனை அப்ளை பண்ணால் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்களோ அது கேட்பாங்க. அந்த மாதிரி தான் சிலபஸே இவங்க வந்து கொஷின் எது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ப்ரிப்பேர் இல்லை, அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஓகே, வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ், வாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டில் என்னென்னு எழுதிட்டு அதோட ஃபார்முலா எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இப்போ ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸோட டயக்ராம் ஒரு பேஜ் ஃபுல்லாக டயக்ராம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயக்ராமேட்டிக் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதோட பார்ட்ஸ் குறிச்சிட்டு ஒர்க்கிங், பிரின்சிபல், அப்ளிகேஷன், அதில் இன்ட்ரோடக்ஷன், இவ்வளோதான். 3 பேஜ். டக்கு நம்ம என்ன புரிஞ்சுதோ டக்குன்னு போட்டுட்டு அடுத்தது போயிடணும். ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் சூப்பர். ஒர்க் கேட்குறாங்களா, இல்லை வந்து என்ட்ரோபி கேட்குறாங்க, என்தால்பி கேட்குறாங்களா, நான் மெக்கானிக்கலுங்கிறனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஸோ அது கேட்குறாங்களா, அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, அதுக்கு அந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இன்புட் கொடுப்பாங்க, அது எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் தேவை. அந்த ஃபார்முலாஸ்லாம் தெளிவாக எழுதி வைக்கணும். அதை நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்து டிரைவ் பண்ணுறதே வந்து ஒரு ப்ராக்டிஸ். அப்புறம் கடைசி நேரத்தில் ப்ரெஷர் ட்ராப்புக்கு என்ன ஃபார்முலா, F is equal to டாஸ் வெட் பேக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. F ஃபிக்ஷன் ஃபேக்டர் L/D, அடுத்து ரோ V²/2. ஓகேவா, இதான் வந்து டெரிவேட்டிவ் ஃபார்முலா. இந்த ப்ரெஷர் ட்ராப் ஃபார்முலா எங்கேயும் டெரிவேட் பண்ணாங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். அப்போ தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியும். ஏன் L/D வருது, ஏன் D/L வராதா. ஸோ இந்த மாரி கேள்வியாக நீங்கள் கேட்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபார்முலாவோட சாராம்சத்தை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் அழகாக அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவன் வந்து ப்ராப்பராக கிவன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுதுவோம். நம்ம வந்து இதெல்லாம் கேட்டிருக்கோம், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு அவன் பார்த்தாலே திருத்தணும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த தம்பிக்கு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆன்சர் யார் பையன் பொண்ணுலாம் தெரியாது, வெறும் நம்பர் தானே இருக்கும், இவன் இந்த பண்ண உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோதான்ப்பா. ஸோ வந்து எப்படி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டேன், ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு புக்கில் வாங்க முடியாது, வாங்க நினச்சா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கலாம், இல்லை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வாங்கிக்கலாம். ஓகே, அதுவும் சொல்லியாச்சு. நோட் புக் வந்து ஃபஸ்ட்டு தருவாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அப்புறம் குட்டி கதை சொல்லி உங்களுக்கு போரும் அடித்தாச்சு. அடுத்து வந்து ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 2 பார்ட் 3 அதெல்லாம் வரும். ஓகே, ஸோ அது நான் நிறைய கதை சொல்கிறேன், காமெடியாக இருக்கும் இந்த கதை. பட் இந்த கதை வந்து ரொம்ப இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா. இது ஏன் புக்கு, ஓகேவா, என் டிபார்ட்மெண்ட்டு தான் இருக்குது, ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங். ஓகே, ஸோ நிறையா ஃபாரின் ஆத்தர் வாங்கி படிங்க. ஃபாரின் அடுத்தது ஞாபகம் வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபாரின் ஆத்தருக்கும் லோக்கல் ஆத்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் நிறைய வளவலன்னு பேசுகிறேனோ, இது முக்கியம்ப்பா, அதனால் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா, இந்த வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஆனால் நல்லா இருக்குண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நான் பண்ணுறது வந்து சரியான எனக்கே தெரியல, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஃபாரின் ஆத்தருக்கும் லோக்கல் ஆத்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஆத்தர் அதாவது நான் இப்போ அனானிஸ்டில் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோமே, எனக்கு அனானிஸ்டி சிலபஸ் என்னன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், அந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணி சிலபஸில் வந்து ஒரு 100ல் ஒரு 90% 95% கவர் ஆகிற மாதிரி நான் வந்து ஒரு புக்கு போடுவேன். அந்த புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா எனக்கு என்ன தேவை, எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகேவா, அப்புறம் நாலேஜஸும் இருக்கும். பட் ஒரு ஃபாரின் ஆத்தர் அப்படி கிடையாது. அவன் வந்து அவனுக்கு என்ன தேவை மொத்தமாக எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஒரு 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 கான்செப்டை 2 வரியில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஆனால் ஃபாரின் ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது அந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் ரொம்ப அழகாக எக்ஸாம்பிளோட சொல்லுவாங்களா, அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுதான் விஷயம். இப்போ 12th வரைக்கும் அந்த கான்செப்டை பெருசாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே எக்ஸாம்பிளோட அப்ளிகேஷன் ஓரியன்டாக அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த புக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் இந்த புக்குக்குள்ளே வந்துட்டு கண்டென்ட் என்னமோ கம்மி தான், ஆனால் அந்த கண்டென்ட் சுற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விதம் தான் ரொம்ப அதிகம். அதனால இந்த புக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ப்ளஸ் இந்த புக்கில் எல்லாமேலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த புக்கு தேவைப்படும். ஏன்னா ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதே ஒரு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்குன்னு போகிறப்ப அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் படித்த இந்த ஃபண்டமெண்டல் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கவர் ஆகாத சில ஃபண்டமெண்டல்ஸ் இதுக்குள்ளே இருக்கும், ஃபாரின் ஆத்தருக்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் அதையும் கோரிலேட் பண்ணி நீங்கள் ஒரு கான்செப்டை புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான்ப்பா. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. அடுத்த பார்ட் 2, பார்ட் 3 அந்த காமெடி வீடியோஸு என்னென்ன நடந்தது, நாங்கள் பேய் வீட்டுக்கெலாம் போனோம், ஓகேவா? அதாவது பெசன்ட் நகர் பீச் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ஒரு 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 டிமாண்டிக் காலனி மாரி ஒரு பாலடைஞ்ச பூட் பங்களா இருக்கும். அதுக்குள்ளே நான் மட்டும் தனியாக போனேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ பேசுவோம். ஓகே.